இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கும் நிறைந்த உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்கள் நாம் நினைக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், சிறு பிள்ளைகளைப் போல மாறுதல் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானம் பண்ணலாம். அந்த வசனம் என்ன போட்டு வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை மேற்கோளாக வைத்து நம்ம இன்னைக்கு தியானத்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சிறு பிள்ளைகளைப் போல் மாறுதல் என்கிற தலைப்பை நாம் பார்க்குறோம். சிறு பிள்ளைகள் என்று இயேசு ஏன் உதாரணம் காட்டுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சிறு பிள்ளைகள் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒரு வாலிப பிள்ளைன்னு சொல்லலாம், இல்லை வேற ஒரு முதியோரை பெரியவங்களை சொல்லலாம், இல்லை மற்றவங்களை சொல்லலாம். அவங்களெல்லாம் மேற்கோள் காட்டாமல் சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு ஏன் ஆண்டவர் காட்டுறாரு, ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகள் இருதயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கள்ளம் கபடி இருக்காது, அங்கே உத்தம குணம் இருக்கும், அங்கே சூது வினையே இருக்காது, அங்கே என்ன செய்யாது, அங்கே தேவையில்லாத சிந்தனைகள் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவர் விரும்பி சிறு பிள்ளை என்கிற அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அப்போது வாழ்க்கையில் சிறு பிள்ளைகளை போல மாறுதல்னா சின்ன பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. சிறு குழந்தையின் தன்மைகள், சிறு குழந்தையின் சுபாவங்கள், சிறு குழந்தையை போன்ற சுபாவங்கள், அந்த குணாதிசயங்கள் செயல்பட வேண்டும். அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் என்ன செய்கிறது, அதை விரும்புகிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, அந்த சிறு பிள்ளைகளை போல அந்த அனுபவத்தில் நாம் என்ன செய்யணும், இருக்கும்படிக்கு முன் வர வேண்டும். சிறு பிள்ளையின் அனுபவத்தை பெற வேண்டும். சிறு பிள்ளையின் அனுபவத்தை என்ன செய்யணும், சார்ந்திருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை எப்படி அப்படியே சொல்லுகிற வார்த்தையை ஆவலாக ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடப்ப வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புவார். அப்போ சின்ன பிள்ளை சொன்னால் உடனே கேட்கும், ஆனால் பெரியவங்களாம் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த சின்ன வயதிலிருந்து அதனுடைய கீழ்ப்படிதல் வெளிப்படுது, குணாதிசயங்கள் வெளிப்படுது. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் சிறு பிள்ளைகளைப் போல மாறுதல் அப்படிங்கிறதுல என்ன செய்றாரு, இன்னைக்கு பேசுறாரு. அதை தெளிவாக சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். அப்போ மனம் திரும்புதல், மனமாற்றம் அடைதல் என்பது பிள்ளைகளுடைய சுபாவங்களுக்கு ஒத்து ஆண்டவர் பேசுறாரு. அப்போ மனம் திரும்பினால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிள்ளை ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இனிமேல் செய்ய மாட்டான்ட்டு என்ன செய்வாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அவங்க கடினப்பட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவத்தை உள்ளடக்கியவர்களாக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும் சொல்லி தான் தேவன் விரும்புகிறாரு. சிறு பிள்ளைகளை போல் மாறுதல் சொல்லி பார்க்குற நாம 3 விஷயத்த பார்க்கணும். அதில் அவங்க என்ன சொன்னாலும் முதல்ல அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் இருக்கும். இரண்டாவதாக அவங்க என்ன செய்வாங்க, எந்த தவறு செய்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டு கீழ்ப்படிந்து முன் வர ரெடியாக இருப்பாங்க. 2வது விஷயம். 3வது என்னென்னா, அவங்க எதையுமே கள்ளங்கபடம் இல்லாமல் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 3 சுபாவங்களை உள்ளடக்கியவங்க யார், சிறு பிள்ளைங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளைகளை போன்ற ஒரு தன்மையில தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆண்டுடைய தாசர்கள் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் கொண்டிருந்தால் நிச்சயமாய் நம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ முடியும். சரி, இந்த சிறு பிள்ளைகளை போல மாறுதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கும்போது நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்காட்டால் பைபிளில் நாத்தான்வேலை பார்க்கலாம். அவர் ஒரு முறை வேதத்தில் பார்த்தீங்கன்னா வாசிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, இருக்கும் பொழுது சீஷர்கள் வாங்க இயேசுவை பார்த்தோம், நாசரேத்து இயேசுவை பார்த்தோம், அவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தன்னிடத்தில் வருகிறத இயேசு பார்த்த உடனே அவருடைய இருதயத்தை பார்த்துட்டு சொன்னார், கபடு இல்லாதவன், உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு குழந்தையின் அனுபவத்தை அவன் உடையவனாக இருக்கிற அப்படின்னா அவனை குறித்து என்ன செய்கிறார், ஆண்டவர் புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போது அந்த சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது, அந்த நாத்தான்வேலுக்கு இருந்தது. அந்த நாத்தான்வேலில் கபடு இல்லை, சூது இல்லை, வினயம் இல்லை, உத்தம குணம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அவன் என்ன செய்கிறான், அவன் அடைந்தவனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரான். இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி நீ அறிவிக்கும் போது, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் அறிந்து கொண்டேங்கிறாரு. பொதுவாக அத்திமரத்துக்குள்ள வேதத்தை வாசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த நாட்கள் இருக்கும்போது தேவன் அதை பார்த்து சொல்லுகிறாரு. அப்போ மேற்கோளாக அவர் காட்டுறதுக்கு எடுத்துக்காட்ட யாரை காட்டுறதுன்னா, சிறு பிள்ளைகளை காட்டுதான்னு பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம யாரை பார்க்கணும், நாத்தான்வேலை பார்க்கணும். அப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், வாலிப சகோதர சகோதரிகளும், ஆசிரியர் பெருமக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம சிறு பிள்ளைகளைப் போல மாறி இருக்கிறோமா? சிறு பிள்ளைகளுடைய சுபாவம் இருக்கிறதா? கள்ளம் அப்படி இருக்கிறதா?
சூது விரைய இருக்கிறதா, உத்தமம் இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். அப்படியே கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வருகிற அந்த அனுபவம் இருக்கிறதா யோசிக்கணும். அப்படியே நம்ம என்ன ஒரு காரியம் செய்தாலும் இயேசு கிறிஸ்து வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு சுபாவத்தை யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். சிறுபிள்ளைகளை போல மாறுவதற்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார். நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னார். அப்போது இந்த செய்தி கேட்கறதுக்கு ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் நம்ம உதவி செய்யலாம், அல்லது தொழில் பண்ணலாம், படிக்கலாம், இல்லை ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம். இருந்தாலும் சிறு பிள்ளைகளைப் போல நல்ல அனுபவங்களை, நல்ல சுபாவங்களை நம் உடையவர்களாக இருந்து நம் தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.